நான் கவுன்சி திருவிழா வருது. இந்த வருஷம் ஓமங்கலி பண்ண அட போதாசு, போன தடவை பதவியில இருந்தோம், சிறப்பா பண்ணோம். இந்த தடவை பதவியில இல்ல, இருந்தாலும் நம்மளால என்ன முடியுதோ பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் தாசு. சந்தோஷம். ஏய் என்ன? ஏய் விருமாண்டி மைந்தானடா நீ? என் மகன் லீ எங்க இருப்பான், வர சொல்லிட்டு போ. சரி. பசங்களா சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. லீ தேவையாடா உனக்கு இது? சின்ன பசங்களோட சேர்ந்து குண்டு விளாண்டுட்டு கீழே விழுந்து உன் வயசு பசங்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க பார்த்தியா? எங்க அண்ணே அதான் உங்க அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல செத்ததுக்கு அப்புறம் உன்னை வளர்க்கறதுக்காக இந்த திருட்டு தொழிலை தொட்டேன். இன்னைக்கு அதுவே தொழிலா போச்சு. எனக்கு இந்த திருட்டு தொழிலை வச்சுக்கிட்டு உன்னை படிக்க வைக்க எதுவும் முடியல. என்னால உன்னை இந்த தொழிலுக்குள்ளே இழுக்க முடியல. உன்னை இப்படி பாக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. பேசாம தொழிலுக்கு வாடா. எனக்கு அப்புறம் நீ என்னடா பண்ணுவ? நான் இருக்கிறப்ப என்கிட்ட இருந்து தொழிலை கத்துக்கடா. இப்போ ஏன் சித்தப்பு கண்ணு கலங்குற? நான் தொழிலுக்கு வரணும் அவ்வளோதானே. நீ கற்றுக்கொடு, நாளை இருந்து நான் தொழிலுக்கு வரேன். சரிடா. இந்த லீப்பையில நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குடா. இன்னும் சின்ன பசங்களோட சேர்ந்து குண்டு விளாண்டுட்டு சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து மனசே கஷ்டமா இருக்குடா. நமக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே ரொம்ப பயமா. நாங்களா இருக்கணும், ஏன கவலைப்படுறீங்க? நீ சொல்றது சரி ரவி, ஆனா அவனுக்குன்னு ஒரு தொழில் வேணும். அதனால நம்ம தொழில் அவனை இறக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்.